பிரைஸ் தி லார்ட். நான் வந்து இன்ஜினியரிங் டாக்டர் சுமிதாட்ட நான் வந்திருக்கிறேன். ஆரம்பத்திலேயே நான் வந்து என்னோடய ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு வச்சுருக்கேன். அவங்க என்ன ப்ரைஸ் வச்சுருந்தா, என் கால் வந்து வீங்கிருச்சு. ரெண்டாவது என்னோடய கால் வீக்கம் கருப்பாக போச்சு என்னோடய கால். அப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அவங்கள்ட்ட தான் ஜெபம் பண்ணியிருந்தோம். முடிஞ்ச பிறகு நான் ஒரு ட்ரிப்பு நான் வந்து சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த டேர்னில் அந்த எரிச்சை எல்லாமே ஆண்டவர் சரிப்படுத்தி கொடுத்துட்டாரு. ஆனால் மறுபடியும் அந்த கால் வந்து கருப்பாக இருக்குது. மறுபடியும் நான் வந்து அவங்ககிட்ட வந்து ப்ரேஸ் வச்சேன். ப்ரேஸ் வைக்கும்போது அப்போ ஆண்டவர் சொன்னார், ஓகே ஒரு நாள் இந்த நாளை வியாழக்கிழமை எனக்கு கொடுத்துருக்குறாரு. அதனால இன்றைக்கு நான் வந்திருக்கேன் ஏசப்பாவை பார்க்க. இன்றைக்கு வந்து அவங்க டாக்டர் சுமிதா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஆண்டவர் வந்து அவங்க எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி பைபிள் வச்சு கையை பைபிள் மேலே வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிச்சின்னா, ஏசப்பாவை நான் நேராக பார்த்தேன். அவர் வெள்ளை உருவத்தில் இருப்பார். அவர் ஏசப்பா தான் தெரியும். அதனால் நான் ஏசப்பாவை பார்த்தேன். ஏசப்பாவை பார்த்தோன்னா அவர் கிரிகை செய்கிறாரு. எனக்கு வந்து கிரிகை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ எனக்கு வந்து என்ன ஆகுனா, எனக்கு தெரிய சர்பம் வந்து எனக்கு வீட்டுங்களுக்கு சில விஷயங்கள் காட்டுனுச்சு. அது சர்பம் தானே எனக்கு தெரியும். ஆனால் அந்த சர்பம் என்னை சுற்றி அது இருந்ததை வந்து எனக்கு டாக்டர் சுமிதா மூலிமா எனக்கு அது தெரிய வந்தது. அப்போ அதை எடுத்து போடும்போது என் தலைக்கு மேலே அந்த சர்பம் இருந்தது. அப்போ அந்த சர்பம் வந்து என் கால் வழியாக அந்த காலை தூக்கி வச்சு என் கால் வழியாக அது தானாகவே என் கால் மேலே நின்று மேலே ஏறிடுச்சு. ஏறின பிறகு அது வழியாகவே அந்த சர்பம் வந்து போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து ஒரு காட்சி அளித்தார். அவர் முன்னுக்கு தான் இருக்கிறாரு, ஆனால் காட்சி அளித்தார். முதல் டிப்பு ஒரு தூரல் வந்து என்னை உதட்டு மேலே இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது தூரல் இன்னொரு உதட்டு மேலே இருந்துச்சு. என்னோட உதட்டில் ஒரு மாதிரி ஒரு மெல்லிசான ஒரு தூரல், அது அழகான ஒரு தூரல். அது உணரும் போது தான் கர்த்தரை உணரும் போது தான் அந்த தூரல் வந்து அது தெரிய வரும். அது வந்து அது ஒரு சந்தோஷமான அந்த தூரல், எனக்கு ரொம்ப விருப்பமான அந்த தூரல். நம்ம மழையில் நனைஞ்சால் கூட அந்த மாதிரி இருக்காது. இந்த தூரல் வந்து அவ்வளோ மென்மையான ஒரு தூரல். என் முகத்தை முழுவதும் அது வந்து ஆண்டவர் வந்து அந்த தூரலை விழுந்தது. எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சொன்னால், இவஞ்சலிங் சுமிதா கிட்ட வந்தாலே எல்லா விஷயமும் நல்லா போயிடும். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. 3 வருஷ காலமாக நான் அவங்கள வந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள ஆத்மாவை கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட வந்தால் எல்லாமே நல்லா போயிடும். ஒன் த ஸ்பாட் கிளியர் ஆகிடும். அது வந்து எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குது அவங்க மேலே. அவர் வந்து ஏசப்பா தான் அவங்க மேலே இருக்கிறது. ஏசப்பா தான் அதை கிளியர் பண்ணுறாரு. அவங்க மூலிமா ஏசப்பா எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் எனக்கு அந்த சர்பம் வந்து அப்படியே சுற்றி உடம்பு முழுதும் அப்படியே உடம்பு முழுதும் சுற்றி இருந்தது. அப்படியே முறுக்கி என்னை வந்து அப்படியே ஒரு மாதிரி நான் வந்து உதறி கால் கை எல்லாத்தையும் உதறி, அதுக்கு பிறகு அது வந்து என்னை விட்டு இடுப்புலாம் சரியான வலியாக இருந்துச்சு. எலும்பு எல்லாமே சரியான வலியாக இருக்குது. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று செய்யுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் இருந்தாலும் அந்த இது எல்லாமே இவங்க ப்ரே பண்ண பிறகு எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. இது தான் நான் வந்து ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ரொம்ப நன்றி ஆண்டவருக்கு. அது என் வாழ்நாள் முழுதும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்குள்ளே தான் நான் இருப்பேன். இவஞ்சலிங் சுமிதா எங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அதே போல் எல்லா உலகத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஆத்மா வந்து இங்கே வந்து கிளியர் பண்ணிவிட்டு அவங்க போக வேணும். அதுதான் எல்லாமே தேவனுக்குள்ளே தான் இருக்க முடியும். அதுதான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. அதுக்காக நன்றி ஏசப்பாவுக்கு நன்றி. ஏசப்பா எல்லா விட்டதையும் அவர் ஒரு பொழுது என்னை கைவிட மாட்டார். அதுக்காக நன்றி ஏசப்பாவுக்கு.